மதுரையில திமுக அரசால கட்டப்பட்ட ஏறு தழுவுதல் அரங்கத்துக்கு அந்த பகுதி மக்கள் மத்தியில எதிர்ப்பு எழுந்திருக்கு. அதிமுக ஆட்சி காலத்துல ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கான பாரம்பரிய உரிமை நிலைநாட்டப்பட்டது. எல்லாத்திலையும் ஸ்டிக்கர் ஒட்டி உரிமை கொண்டாடுற திமுக அரசு இந்த விஷயத்திலையும் பெருமையை தேடுறதுக்காக மதுரையில அலங்காநல்லூர் பக்கத்துல ஏறு தழுவுதல் அரங்கம்னு ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க. இந்த இடம் கடந்த அதிமுக ஆட்சியில கால்நடை மருத்துவக் கல்லூரி அமைக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். ஆனா விளம்பர நோக்கத்தோட ஏராளமான பொருட்செலவுல இந்த ஏறு தழுவுதல் அரங்கத்தை அமைச்சிருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் இருக்கக்கூடிய அந்த இடம் மேய்ச்சல் தரிசு. அந்த மேய்ச்சல் தரிசில் சோழவந்தான் தொகுதியில் அரசு கல்லூரி எதுவும் இல்லை. அதனால் மனிதர்களுக்கு தான் கல்லூரி இல்லை என்பதை விட பிறந்தவுடன் அம்மா என்று கத்தக்கூடிய கால்நடைகளுக்காவது ஒரு மருத்துவக் கல்லூரி வேணும் என்று கேள்வி முன்வைத்து அது பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அன்றைக்கு இருந்த மாண்புமிகு அமைச்சர் சின்னையா அவர்கள் மாண்புமிகு அம்மா அவருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று கால்நடை மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கான சாத்தியக்கூறு இருப்பின் அது செய்து கொடுக்கப்படும் என்று சொல்லி அன்றைக்கு சட்டமன்றத்தில் அந்த கேள்வி பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு மூர்த்தி அவர்கள் அது கல்லூரி வந்துவிட்டால் அதிமுகவுடைய ஆட்சியினுடைய நல்லது கிடைச்சிடும் என்பதற்காக அந்த அதிமுக அரசுக்கு நன்மை கிடைக்கும் என்பதற்காக அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு ஜல்லிக்கட்டு மைதானம் என்று ஆக்கிவிட்டார்கள். கிராமத்து கோயில்கள்ல குறிப்பிட்ட மாதங்கள்ல குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ஏறு தழுவுதல் அரங்குல வீண் விளம்பரத்துக்காக அடிக்கடி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டு முறைப்படி பாரம்பரியம் வாடிப்பட்டி நடத்தினா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் நடத்தினா இப்போ ஆவணியாபுரம் எந்தெந்த ஊர்ல அந்த காலத்துல தை மாசம் பொங்கல் வருதுன்னா அவங்க பெரிய கொண்டாட்டம் சமுதாயம் படி நடத்தாங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம ஒரு இடத்துல மாசம் வாரம் வச்சு ஏகப்பட்ட பாதிப்புகள் சேதங்கள். ரெண்டாவது வாலிப படிப்பு போயிருது. அதிகாரிகள் வேலை தாசில்தார்ல இருந்து எங்க போலீஸ் அதிகாரிகள் இருந்து அவ்வளவு பேருக்குமே பாதிப்பு, வேலைகள் பார்க்கறத பாதிப்பு எல்லாம் நிறைய இதுல நஷ்டங்கள். அந்த கட்டிடத்தை வேற ஒரு இதுக்கு மருத்துவ கல்லூரிக்கோ ஆஸ்பத்திரிக்கோ நிறைய பயன்படுத்தலாம். அது வேஸ்டாலாம் ஆகாது. அருமையான இடம். அந்த மாதிரி பண்ணால் மக்களுக்கு நல்லது. அதே மாதிரி இந்த ஏறு தழுவுதல் அரங்கத்தை மாவட்ட அமைச்சர் மூர்த்தியோட பினாமிகள் சொல்லப்பட்டவங்களுக்கு சொந்தமான இடத்துக்கு பக்கத்திலேயே கட்டி சொத்து மதிப்பை கூட்ட ட்ரை பண்றதாவும் சொல்றாங்க. மஞ்சவரட்டு அந்த ஊரில் அலங்காநல்லூர் மஞ்சவரட்டை கட்டியிருந்தா கூட பரவாயில்ல. அலங்காநல்லூர் அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துல கூட கட்டியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் அதுக்கு 14 கிலோமீட்டர் தள்ளி குட்டிமேய்க்கு வீட்டில் போய் 40 கோடி ரூபாய்க்கு ஒரு பொட்டலில் கட்டியிருக்காங்க. அதுக்கு ரோடு 80 கோடி ரூபாய் அதுக்கு செலவழிச்சிருக்காங்க. தேவையில்லாமல் செலவழிச்சிருக்காங்கிறதே எங்களுடையது. சுயநலத்தால ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களை கட்டாயப்படுத்தியும் விழா கமிட்டியினரிடம் பணத்தை வாங்கிக்கவும் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்கிறதாவும் சொல்றாங்க. மாவட்ட நிர்வாகமும் போட்டிக்கான ஏற்பாடுகள், காளைகளுக்கான ஏற்பாடுகள், மாடுபிடி வீரர்கள், பார்வையாளர்களுக்கு குடிநீர், உணவு உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்யாமல் இருக்கிறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. குடியாரர்களுக்கு என்னன்னா சாப்பாடு வசதி, இந்த வசதிகள் கொஞ்சம் பற்றாக்குறை. அவங்கவுங்க வர்றவங்க தண்ணி இது இல்லாமல் பூரா அங்கிட்ட அவங்கவுங்க நடத்துகிறவங்க மட்டும் தண்ணி குடிக்கிறாங்க. அப்படின்னா வேணாம், எல்லா பேர்த்துக்கும் அந்த தண்ணியை பாகமாக கொடுங்க. தண்ணின்றது குடிக்கிற தண்ணி அது வாசி அதையும் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். தண்ணி வசதி தான் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்துச்சு. அது எல்லாருக்கும் தண்ணி கொஞ்சம் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆழ்குடியவர்களுக்கு இந்த ஆஸ்பத்திரி இது மட்டும் கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணுறது இது மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுருந்தா நல்லா இருக்குது. இந்த சிகிச்சை டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ண எதுனாலும் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கேன். இங்கேருந்து மதுரை போகணும்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே போக வேண்டியதாக இருக்குது. டக்குன்னு ஒரு விபத்து ஆகி போகுது. அதனால கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே போல ஜல்லிக்கட்டு போட்டிகளின் போது காயமடைஞ்சவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க உரிய ஏற்பாடுகள் செய்யப்படுவதும் குற்றச்சாட்டு சொல்லப்படுது. இந்த அரங்கம் அமைக்கப்பட்டதே வீண்னு சொல்ற அந்த பகுதி மக்கள் இந்த இடத்தை பல்நோக்கு மருத்துவமனை மாதிரி நல்ல பணிகளுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.